விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனாக்கா அஜித் அண்ட் விஜய் சொல்ல முடியும். ஸோ இவங்க 2 பேர் நடிச்சிருக்கக்கூடிய படத்தை பத்தின ஒரு ரிவ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஆக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து என்ன நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தின ரிவ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் குடுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ முதல்ல நம்ம அஜித்ல இருந்து பார்ப்போம். சோ அஜித் அவர்கள் முதல்ல நடிச்ச படம் என்ன அப்படின்னாக்கா, 1993ல வந்து பாத்தீங்கன்னா, செல்வாவோட டைரக்ஷன்ல அமராவதி அப்படிங்கிற படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, முத முறையா வந்து ஹீரோவா தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, மலையாள படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோவா வந்து ஆல்ரெடி அஜித் வந்து அ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்திருந்தாரு. ஸோ தமிழ்ல முறையா ஹீரோவா வந்த அஜித் வந்து பாத்தீங்கன்னா, அமராவதி அப்படிங்கிற படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு. அண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சங்கவி அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க 9த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதோட கையோட வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அமராவதி படத்துல வந்து நடிச்சிருக்காங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து ஒரு மீட்ல வந்து சொல்லியிருப்பாரு. சோ இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு படமாவே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். சோ ஆனா இப்போ இருக்கக்கூடிய அஜித் வந்து பாத்தீங்கன்னா, வேற ஒரு ஸ்டேஜ்க்கு போயிருக்காரு. தளபதியும் வந்து வேற ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. சோ சினி ஃபீல்ட விட்டு 2 லெஜண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வெளிய போறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கிறது ரொம்பவே ஒரு சினிமா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆக்டர் யாருன்னாக்கா, தளபதிய பத்தி தான். ஸோ தளபதி வந்து பாத்தீங்கன்னா, 1992ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அவருடைய அப்பா எஸ்.ஜே. சந்திரசேகரோடைய டைரக்ஷன்ல தான் வந்து நடிச்சிருந்தாரு. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா, விஜய்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிலீஸ் ஆன டைம்ல இல்லவே இல்ல. இவன்லாம் யாரு ஆக்டரு? இவன் உடம்பு வச்சுட்டு இவன் எப்படி நடிக்கலாம்? இவன்லாம் ஒரு ஹீரோவா? அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. இத பத்தி விஜயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சினிமா ஃபீல்ட விட்டு போயிடாதீங்க. அரசியல் உங்களுக்கு வேணாம். நீங்க சினிமா ஃபீல்ட்லயே இன்னும் படம் நடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. உள்ள வந்தப்போ யாருமே நீ சினி ஃபீல்ட்லயே வேணாம் வெளிய போ அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன், இப்போ நீ சினி ஃபீல்ட விட்டு போயிடாத, சினி ஃபீல்ட்லயே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. சரி, ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிடிக்ஸ்க்குள்ள போக வேணாம். நீங்க சொல்லுங்க. தளபதி வந்து பாலிடிக்ஸ்க்கு போறது புடிச்சிருக்கா? இல்ல அவர் இன்னும் சினிமா ஃபீல்டுலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.